ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எஸ்ஆர்எம்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ அதனால தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க கைஸ், இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ கைஸ், எஸ்ஆர்எம்னு பார்த்தாலே அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ரெட் மங்கி தான். இது வந்து ஒரு ஃப்ளவரானில் ஒரு டைப்பானது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளவரான் மாதிரியே ரெட் டெவில் மாதிரியே இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது. பட் இது வந்து ஃப்ளவரானில் ஒரு டைப்பு, ஒரு ஹைப்ரிட் கைஸ். ஸோ பல சிக்லெட்டோட சேர்த்து ஒரு ஹைப்ரிடான இந்த எஸ்ஆர்எம்னு கூப்பிட்றாங்க. ஸோ இந்த சிக்லெட் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் டார்க்காகவும் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ரெட் கலர் இருக்காது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிங்க் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரெட் கலர்லேயே இருக்காது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஜெனட்டிக்ஸ் இருக்கிறது கூட அதில் ப்ரீடாகி அதில் வர ஃப்ரைஸில் அதில் வந்து பாதி தான் ரெட் கலர் வரும், மற்றதுங்களுக்கு கலரே வராமல் போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் வந்து சின்ன ஃப்ரையில் இருந்து எடுக்க போகிறீங்கன்னா இந்த சூப்பர் ரெட் மங்கியை, அப்போனா நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட கில்ஸாண்டை, அதுக்கப்புறம் அதோட மவுத்துக்கு கீழே. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெட் கலர் மாதிரி வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அது கொஞ்சம் கலர் மாறப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் கலர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஃப்ரையை. பட் அதுவும் நம்மளால் வாய்ப்பு கொடுக்க முடியாது 100% கலர் வரும்ன்றது. ஓகேங்களா? அண்ட் கைஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரூமிங்னு ஒன்று இருக்குது கலர் என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரூமிங் பண்ணுறதுக்கு எப்படிலாம் மெத்தட் இருக்குன்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மொதமாக 3 விதமான மெத்தட்ஸ் இருக்குது க்ரூமிங்கில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் மெத்தடே ரொம்ப ஃபேமஸான மெத்தட் தான், மிரர் மெத்தடு. ஸோ பார்த்தீங்கன்னா மிரர் க்ரூமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே மிரர் விட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் க்ரூமிங் பண்ணணும்லாம் இல்லை. நீங்கள் டேங்க் சைடில் மிரரை ஒட்டி வச்சாலே போதும். அதை பார்த்தே மீன் வந்து ஃப்ளேர் பண்ணிவிட்டு க்ரூம் பண்ணிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஒரு 2 இல்லாட்டி ஒரு 2.30 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சா போதும். ஸோ ரொம்ப நேரம்லாம் வைக்காதீங்க. அதுவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் மாதிரி தான் இருக்குது. அண்ட் கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூமிங்கில் 2வது மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கையை காட்டி அந்த மீனை இன்னும் வெறுப்பேற்றுறது தான். ஸோ அப்படியே டேங்க்கில் கிடையாது கையை காட்டியோ இல்லாட்டி ஏதோ ஒரு பிக்சர் காட்டியோ இந்த மாதிரி ஏதோ வெறுப்பேற்றுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மிரர் வச்சு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கையை வச்சு கூட இப்படி அதை வந்து இன்னும் டென்ஷன் ஏற்றி அதோட கலரை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி கூட நீங்கள் க்ரூம் பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் டேங்க் மெட்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்கோட சின்ன சைஸ்க்கு வேறு ஏதோ சிக்லெட்ஸ் எப்படி பேரட் சிக்லெட்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கிட்ட அதை போய் ஃப்ளேர் பண்ணியே அதுவும் கொஞ்சம் க்ரூம் ஆகும். ஸோ இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு டேங்க் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 ஃபீட் டேங்க் கொடுங்க. ஏன்னா இதால் கிட்டத்தட்ட 1 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ அதனால தான். ஸோ நல்ல ஸ்விம்மிங் ஃபேஸ் இருக்கணும், அது மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்ட்ரேஷன், ஸ்ட்ராங் பவர் ஃபில்ட்ரேஷனை வைங்க. ஏன்னா வாட்டர் கிறிஸ்டல் கிளியரில் இருக்கணும். 0 நைட்ரேட் 0 அமோனியாவை முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஃபில்ட்ரேஷனை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு பின்னாடி கொஞ்சம் ஒயிட் ஸ்டிக்கரை ஒட்டிடுங்க. பிகாஸ் ரெட் அண்ட் ஒயிட் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ரெட் கலரில் இருக்கும்போது அது ஒயிட் பேக்ரவுண்டில் தூக்கி காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெட் சாண்ட்டு இல்லாட்டி ரெட் கலரில் கிரேவல்ஸ் இருக்கும், இல்லாட்டி இந்த லாவா ராக்ஸை வந்து சிப்ஸ் ஆக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது கூட ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், இந்த மீனோட ஃபுட்டு. ஸோ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான முக்கியமான விஷயம் இருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெட் கலரை என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபுட்டில் ஒரு விஷயம் இருக்கணும். அதுதான் ஆக்ஸ்டரின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெல்லட்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து இதுக்குன்னே தனியாக இந்த சூப்பர் ரெட் மங்கிக்கான தனியாக பெல்லட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து இது பின்னாடி கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பெல்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸின் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரிம்பில் இருக்குது. ஸோ அதிக அளவில் பிரெயின் ஸ்ட்ரிம்பில் இருக்குது. அதுக்கப்புறம் பிளட் வம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ பிளட் வம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் பிரெயின் ஸ்ட்ரிம்பில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பிரெயின் ஸ்ட்ரிம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ குட்டியில் இருக்கும்போது நீங்கள் க்ரூம் பண்ணிக்கிட்டே வரீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரிம்மை கொடுத்து க்ரூம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாவே அது வந்து கலர் பாப்பப்பாக ஆரம்பிக்கும். ஸோ கைஸ், இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல இதோட pH லெவல் பார்த்துடலாம். 7.5லேருந்து 8க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட TDS லெவல் 350 ppmலேருந்து 450 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள்.
ஸோ மாட்ரேட் ஹார்ட்னஸ் ரொம்ப முக்கியம் வாட்டருக்கு. அண்டு வீக்லி ஒரு 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், அது மஸ்ட். அண்ட் கைஸ் இதில் ஜெண்டர்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே மெயில் தான் பார்க்க கொஞ்சம் கலராக இருக்கும், பட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோவா கலர் இருக்காது. ஸோ சில ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அண்ட் சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டில் கலந்து கொஞ்சம் கம்மியான ரெட் கலரில் இருக்கும். ஸோ ஒரு விதமான கலர்ஸில் இருக்கும். ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு நல்லா ஹம்பை பார்க்கலாம் ஸோ மெச்சூர் ஸ்டேஜில், பட் ஃபீமேல் கிட்ட அதை பார்க்க முடியாது. அண்ட் கைஸ் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஃபின்னில் பண்ண முடியும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சிக்லெட்டில். அதே மாதிரி தான் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் பெண்டில் முடிஞ்சிருக்கும் டார்சல் ஃபின்னு, நல்லா லாங்காக ஷார்ப் பெண்டில் முடிஞ்சிருக்கும். பட் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப் பெண்டில் முடிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் சிக்லெட்ஸில் அப்படி தான் இருக்கும் ஃபின்னெல்லாம். டார்சல் ஃபின் அண்ட் ஆனர் ஃபின் நீங்கள் அதை வச்சு ஈஸியாக சிக்லெட்டில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye guys.